வசு, நீ கொஞ்சம் டயர்டா இருப்ப. ஒர்க் எல்லாம் எதுவும் வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடு. என்னது ரெஸ்டா? போங்க சார். ஆபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் உயிர் போற அளவுக்கு வேலை இருக்கு அர்ஜுன் சார். வசு, அந்த மாதிரிலாம் பேசாத வசு. எப்படி நான் பேச வேண்டாங்கறீங்க? இப்ப நீ சொன்னி அந்த வார்த்தைலாம் வேணா வசு. இப்படி சொன்னேன் நானு. உயிர் போற அளவுக்கு. ப்ளீஸ் வசு, தயவு செஞ்சு சொல்லாத, ரொம்ப அபசகனமா இருக்கு. சொன்னா கேளு வசு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம 2 பேருமே ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு ஆபீஸ் போய்க்கலாம். இல்ல அர்ஜுன் சார், டெண்டருக்கு ஃபைல் அனுப்பணும், அப்பதானே இன்வாய்ஸ் பாஸ் ஆகும். வசு சொன்னா கேளு வசு, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு. நீ ரொம்ப டயர்டா இருக்க. இல்லையே, நான் நல்லா உற்சாகமா தானே இருக்கேன். கடவுளே, இல்ல வசு, என் பார்வைக்கு நீ டயர்டா தான் இருக்க. என்னது உங்க பார்வை? என் மேல உங்களுக்கு தனி பார்வை இருக்கா? கலாட்டா பண்ணாத வசு, சொன்னா கேளு, நாளைக்கு போலாம். ஓகே. இனியா, காஃபி. இனியா இங்க எங்க இருக்காங்க? பிரியா சார், அண்ணன் காஃபி கேக்குறாரு, கொண்டு போய் கொடுங்க. ஓகே சார், எடுத்துட்டு வரேன். சாரி டு சே திஸ் அர்ஜுன், வசுந்தராவுக்கு பிரெயின் டியூமர். இனி அவங்க வந்து 1 மாசமோ 20 நாளோ தான். இது வசுக்கு தெரிஞ்சா அவ எப்படி எடுத்துப்பா? இன்னொரு டாக்டர் பார்த்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்போமா? இல்ல ஃபாரினுக்கு போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாமா? சார், இந்தாங்க சார் காஃபி. எதுக்கு நீங்க எடுத்துட்டு வரீங்க? இனியா எங்க? தெரியல சார், நான் காலையில இருந்து அவங்கள பார்க்கவே இல்ல. நீங்க போங்க. சரிங்க சார். சார், இனியா மேடமோட போன் மாடி படிக்கட்டுல இருந்துச்சு. இனியாவோட போன் இங்க இருக்கு, அவ எங்க இருப்பா? சரி, அவ ரூம்ல போய் பாப்போம். இனியா எங்க போயிருப்பா? ஆனந்த். அண்ணா, இனியா பாத்தியாடா? இல்லையே அண்ணா, பார்க்கல. ஒருவேளை உங்க ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ சாப்பிடு. சரி. எங்க போயிருப்பாங்க? இனியா, என்னது இது? நம்ம ரூம்லயும் இனியா இல்ல. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீதும். என்னப்பா இனியா எங்க? தெரியலையே தம்பி, காலையில இருந்து நான் அவளை பார்க்கவே இல்லையே. பாக்கலையா? எப்போ உங்க கூட தான் சுத்திட்டு இருப்பா, பாக்கலங்கிறீங்க? என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் எப்ப அவளோட கூட இருந்தேன்? அவ ஒரு பக்கம் இருப்பா, நான் ஒரு பக்கம் இருப்பேன். ராத்திரி என் ரூம்ல வச்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே தம்பி. ஆமா, எதுக்கு தம்பி இவ்வளவு பதட்டமா அவளை தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, கல்யாண விஷயமா அவகிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். தம்பி ஒரு விஷயம். என்ன பாட்டி, சொல்லுங்க. இனியா ராத்திரி முழுக்க ரொம்ப கவலையா இருந்தா, தூங்கவே இல்ல. என்னன்னு கேட்டேன், ஒண்ணுமில்ல பாட்டின்னு சொன்னா. ஆனா காலையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. அவ வேற எதுவும் சொல்லாம உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு, முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு போயிட்டா தம்பி. இதான் தம்பி இந்த லெட்டரு. லெட்டரை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனை அவளுக்கு? அன்புள்ள அஹூன், எனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பமில்லை.
நான் வளர்ந்த இடத்துக்கே போறான். என்னை தேடி யாரும் வர வேண்டாம். அஹூன், உங்க கோதல் பொய். நீங்க நடக்குறீங்க. ஐயோ, துப்பாக்கி தம்பி ஏன் இப்படி பாக்குது? என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. பாட்டி, என்னது இது? தப்பு தப்பா எழுதிருக்கு. இது இனியாதான் எழுதினாளா? அர்ஜுன், என் வாழ்க்கையை நீங்க தான் ஏய், நில்லு நில்லு நில்லு. நீ இந்த ஓட்ட ஒண்ணா என்னால எழுதி கொடுக்க முடியாது. இரு இரு இரு, கொஞ்சம் மெதுவா சொல்லு, புரியுதா? ஐயோ பாட்டி, ஒரு ஃப்ளோல வரும்போது சொன்னாதான் உண்டு. நீ எழுதணும்ன்றதுக்காக என்னால ஸ்லோவா எப்படி சொல்ல முடியும்? எனக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா சொல்லு, அப்பதான் என்னால எழுத முடியும். சரி எழுது. சொல்லு. அர்ஜுன். ஜூவா? அதை எப்படி எழுதுறது? ஜூ பாட்டி, அது தெரிஞ்சா நானே எழுதிருக்க மாட்டேனா? ஒழுங்கா எழுது. ஒழுங்கா எழுதுமா? அர்ஜுன். ஜூ. ஏ போடு. போட்டேன். நீங்க இல்லாம நான் இல்ல. நீங்க இல்லாம நான் இல்ல. அப்புறம் ஆனா என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நான் எங்க வாழ்க்கையை தொடங்கினோ அங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். பிரமாதண்டி, சூப்பர் டி, சூப்பர் டி, இது நல்லா இருக்கு. ஐயோ பாட்டி, இது நான் ஜஸ்ட் லெட்டர் எழுதுறதுக்காக தான் சொன்னேன். நீ என்னமோ நான் இப்பவே தற்கொலை பண்ணிக்க போற மாதிரி இல்ல சொல்ற. இல்ல, சும்மா ஒழுங்கா எழுதுறியா இல்லையா? எழுத சொல்றியா? பாட்டி, கேக்குறேன்ல, இவ்வளவு தப்பு தப்பா எழுதிருக்கு. இது இனியாதான் எழுதினாளா? அது ஏன் தம்பி, ஒரு பொண்ணு மனசு சுக்கு நூறா துண்டு 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 துண்டா பீஸ் பீஸா உடஞ்சு போய் லெட்டர் எழுதுறப்போ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமா பாத்துக்கிட்டு இருப்பா? மாஞ்சா நூல்ல மாட்டின மனசு பஞ்சாவா இருக்கும், நஞ்சாவா இல்ல தம்பி, துடிக்கும். பாட்டி, என்னது இது? பெட்டி எடுத்துட்டு போறாரு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பெட்டி? ஐயோ, அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் போல இருக்கே. ஒரிஜினல் பெட்டியை இவர் வச்சிருக்காரு. அந்த இனியா லெட்டர் வச்சுட்டு போயிட்டா, இவர் பெட்டியை தூக்கிட்டு போறாரு. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு மம்மி திருநீரை பேப்பர்ல மடிக்கிற? என்ன விஷயம்? விஷயம் இருக்குடி. ஆனந்துக்கும் மீனாட்சிக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. இன்னும் உன் அத்தை பையனா தானே இருக்கான். ஆனந்த் எனக்குன்னு விதிச்சத யாராலையும் மாத்த முடியாது மம்மி. என்ன நடந்தாலும் நாம நம்ம பங்குக்கு ஒவ்வொரு திட்டமா போட்டுட்டே இருப்போண்டி. அடி மேல அடி வச்சா அம்மையும் நகரும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி முயற்சி செஞ்சா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கை கொடுக்கும். இந்த திருநூறு எடுத்துட்டு போய் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மாமா, இந்தாங்கன்னு சொல்லி அவன் நெத்தியில வச்சு விடு. என்ன சொல்றான்னு பாப்போம். இல்ல மம்மி, விபூதி வச்சு விடுறதால என்ன பிரயோஜனம்? அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா அத நாம ஊதி பெருசாக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவும் வந்த மாதிரி தெரியலையே மம்மி. அதுக்கு தான் சொல்றேன், இந்த விபூதியை கொண்டு போய் அவன் நெத்தியில வச்சு விட்டினா அவனுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்படி 2 பேர் தள்ளி இருக்கிறதுக்கு நிஜமான காரணம் இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கலாமே. எப்படி மம்மி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தாண்டி சொல்றேன், இந்த விபூதிய நீ கொண்டு போய் வச்சு விடு. ஆட்டோமேட்டிக்கா என்ன மேட்டர்னு தெரிஞ்சிடும். புடே ஓ. உங்களுக்காக ஸ்பெஷலா கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்த ஆனந்த். இந்த காந்திமதி பாட்டிக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும், அப்படியே இலக்கிய விட்டு வேலையை காட்ட வேண்டியது. இருடி, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். மாமா. சொல்லு நட்சத்திரா. கோயிலுக்கு போயிருந்த மாமா, உங்களுக்காக வேண்டிட்டு வந்தேன். ஏய் இரு,
இப்பதான் இலக்கியா கோயிலுக்கு போயிட்டு வந்து திருநூறு வச்சு விட்டா. மாமா நான் உங்களுக்காக கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன் மாமா. ப்ளீஸ் மாமா வச்சுக்கோங்க. ம். சரி சரி, என்ன அதிசயமா 2 பேரும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. நான் நல்லா தானே இருக்கேன். எனக்காக என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஐயோ, பாட்டி விபூதியை வைக்க சொல்லுச்சு, ஆனா காரணத்தை சொல்லலையே. என்னன்னு சொல்றது? எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? மாமா நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சீக்கிரமா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏய் நட்சத்திரா, இதெல்லாம் சாமி கிட்ட வேண்டுற விஷயமா என்ன? கோயில்ல எதை வேண்டுறதுன்னு ஒரு விவசாயே இல்லையா? ஏன் நான் வேணா உனக்கு என்ன? என்ன வேணா வேண்டலாம் நட்சத்திரா, ஆனா வேண்டுதல்ல ஒரு கண்ணியம் இருக்கணும். நம்ம சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் பூடகமா தான் சொல்லணும் நட்சத்திரா. அதுல என்ன தப்பு இருக்கு? எங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தானே அவங்க வேண்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வேண்டிக்கிட்டது நட்சத்திரா, ஆனந்தோட அத்தை பொண்ணு தானே. இல்ல மீனாட்சி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தயங்குறத பார்த்தா எங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, நம்ம சாதாரணமா சொல்ல வந்தத இவ அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு இட்டுக்கட்டி பேசுறா. ஆஹா, மம்மி திட்டம் போட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு செம்ம சீன் இருக்கும் போல இருக்கே. இத வச்சு நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். மீனாட்சி, 3 கன்னி பெண்களும் ஒரு சுமங்கலி பொண்ணும் இருக்கிறப்போ எதை பேசணும்னு ஒரு வரமுறை இருக்கு. நான் சொல்ல வந்தது அதுதான். மீனாட்சி, வசு மேடமை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? அவங்க ஏதோ கேஷுவலா சொன்னாங்க, அதுக்கு நீயா ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? நானா எந்த அர்த்தமும் புரிஞ்சுக்கல. அவங்க கேட்ட விதம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, நான் அவங்களே ஏதாவது சொன்னா உங்களுக்கு ஏன் ஆனந்த் இவ்ளோ கோவம் வருது? இது கோவம் இல்ல மீனாட்சி, நம்ம காதல் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக வசு மேடம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நீ தேவையில்லாம அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. கல்யாணமே பண்ணி வச்சவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இடைஞ்சலா இருப்பாங்களான்னு? அது நமக்குள்ள நம்ம போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட். அதுக்கே அவங்கள வம்பு இழுக்கிற? நான் வம்பு இழுக்கல ஆனந்த். தேவையில்லாம நம்ம பர்சனல் விஷயத்துல 3வது மனுஷியா அவங்க தலையிட வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வசு மேடம்க்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்கள எந்த சிச்சுவேஷன்லயும் மட்டம் தட்டி பேசாத மீனாட்சி, அது எனக்கு பிடிக்கல. அவங்க வேலைய அவங்க பாத்துட்டு போனா நான் ஏன் தலையிட போறேன் ஆனந்த்? வீட்ல இருக்கிறதுனால ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு எல்லா உரிமையும் வந்துராது. பரவாயில்ல மீனாட்சி, உன் பர்சனல் விஷயத்துல நான் தலையிட்டது தப்புதான். நீ சொன்ன மாதிரி நான் ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப், தேவையில்லாம இதுலலாம் தலையிடக்கூடாது. அதுக்கு எனக்கு உரிமை இல்லை. என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. மீனாட்சி, ஏன் வசு மேடம் கிட்ட இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மீனாட்சி. ஆனந்த், நான் எந்த தப்பு பண்ணல. நான் சரியா தான் நடந்துக்கிட்டேன். என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி மத்தவங்களும் எந்த அளவுக்கு நம்ம பர்சனல் விஷயத்துல வரணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். கரெக்டா எல்லாம் நடக்குது. இதை வச்சே நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். சார் சொல்லுங்க சார். இனியா இங்க வந்திருக்காங்களா? வந்தாங்க சார். தியான மண்டபத்தில் இருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். அருட்பெருஞ்சோதி, 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 அருட்பெருஞ்சோதி. தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை. எல்லாம் செயல்கூடும்,
எல்லாம் செயல்கூடும். உன் ஆணை அம்பலத்தே, உன் ஆணை அம்பலத்தே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை. எல்லாம் கைகூடும். உன் ஆணை அம்பலத்தே, உன் ஆணை அம்பலத்தே. எல்லா உயிர்களும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க. இனியா, எப்படி நம்ம கிட்ட இருந்த பெட்டி அர்ஜுன் கிட்ட போச்சு? சாரி இனியா, நீ தியானத்துல இருக்கும்போது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அது பரவாயில்ல அர்ஜுன். எதுக்காக என்ன தேடிக்கிட்டீங்க நீங்க? என்ன இனியா இப்படி கேட்டுட்ட? நீ என்னுடைய ஹாட் ஃப்ரெண்ட். நமக்கு இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது. நீ என்னடானா சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்ட. ஏமா இப்படி பண்ண? லெட்டர் எழுதி வச்சுட்டு வர அளவுக்கு அப்படி என்ன ஒரு அவசியம் வந்துச்சு? உன்னை காணாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இனியா. போங்க அர்ஜுன், எனக்கு அங்க என்ன வேலை இருக்கு? என்ன அங்க யார் கண்டுக்கிறாங்க, மதிக்கிறாங்க? சாப்பிட்டியான்னு கேட்க கூட நாதி இல்ல. என்ன இனியா இப்படி பேசுற? உனக்கு தான் நான் இருக்கேனே. இதையே சொல்லுங்க. என்ன இருக்கீங்க? இதே மாதிரி ஹார்ட் ஃப்ரெண்டாவே வா. இனியா, அம்மா சொன்ன மாதிரி ஒரு 3 மாசம் பொறுத்துக்கோ, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்லல அர்ஜுன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நமக்கு அப்புறம் பார்த்து பழகுன ஆனந்துக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள இளைய மருமக வீட்டுக்கு வந்துட்டா. அத பார்த்து என் மனசு என்ன பாடுபடும்? அது கூட பரவாயில்ல அர்ஜுன், ஹார்ட் ஃப்ரெண்ட் நீதான்னு உருக்கமா சொல்ற நீங்க என்னை விட வசு கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்க வீட்ல எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு மனைவிங்கிற உரிமை உள்ளன்னா சந்தோஷமாவே இல்ல அர்ஜுன். என்ன நீ அப்படி சொல்ற? நீ முக்கியத்துவம் இல்லைன்னு நான் நினைச்சிருந்தா இப்படி உன்னை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கணும்னு தேவையே இல்லை. அப்படிலாம் பேசாத இனியா, வா போலாம். வேணாம் அர்ஜுன், ஒவ்வொரு பொண்ணுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கும். அந்த விருப்பம் இருக்கிறவங்களோட வாழ்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கணும். உரிமைன்னு பேருக்கு சொல்லிட்டு உரிமை இல்லாம வாழ்றதுல அர்த்தமே இல்ல. என்னை விட்டுடுங்க அர்ஜுன், நான் வரல. இனியா, என்ன இனியா, என்ன புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்க்கறது இன்னும் 3 மாசத்துல நடக்கும். அதான் அம்மா பிரஸ் மீட்லயே சொல்லி டிஜிட்டல் மேகசின்ல எல்லாத்துலயும் நியூஸா வந்திருக்கே. இந்த மாதிரி பல தடவை சொல்லிட்டாங்க அர்ஜுன். கல்யாணம் நின்னு போனப்போ இன்னும் 1 மாசத்துல கல்யாணம்னு சொன்னாங்க. இப்போ 3 மாசத்துலங்கிறாங்க. 3 மாசம்னா 90 நாள். 90 × 24 மணி நேரம் 2160 மணி நேரம். அத நிமிஷத்தால பெருக்கி பாருங்க. 1,29,600 நிமிஷங்கள். அவ்வளவு நேரம் நீங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? யோசிங்க. இப்ப என்னதான் சொல்ல வர இனியா? இறங்கி வராரு, பெட்ட போற்ற வேண்டியதுதான். சீக்கிரம் திரும்பி வருவேன். நீ எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். 90 நாள் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது அர்ஜுன். நீங்க தானே இப்படியே என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அது மாற போறது இல்லல்ல. அப்புறம் 3 மாசம் டைம் எதுக்கு? இப்பே கல்யாணம் பண்ணிக்கலாம் அர்ஜுன். என்ன சொல்ற இனியா? இன்னும் 3 மாசத்துல ஊர். இத பாருங்க அர்ஜுன், அம்மா ஆசைப்பட்டபடி 3 மாசம் கழிச்சு ஊர் அறிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா இப்போதைக்கு நீங்களும் நானும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். இன்னும் 1 வாரத்துல என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் உங்க கூட வரேன். இல்லனா என்ன விட்டுருங்க அர்ஜுன். இந்த உலகத்துல எனக்கு யாருமே கிடையாது. நான் சொன்னதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, நான் உங்க கூட வரேன். இல்லனா என்ன விட்டுருங்க அர்ஜுன். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா
ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என்னை கம்பல் பண்ணவே மாட்டேன். என்னை நீ நம்புவ. இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அர்ஜுன்? கொஞ்சம் திறந்துதான் காமிங்களேன். இல்லை இனியா, அது என்னால் இப்போ காமிக்கவே முடியாது. 3 மாசம் கழிச்சு உன்னை கல்யாணம் பண்ணுவேன் இல்லையா, அன்னைக்கு காமிக்கிறேன். நான் இதெல்லாம் நம்புறதா இல்ல அர்ஜுன். இப்படிதான் ஏதாவது சொல்லுவீங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் உங்க கூட வரேன். ஓகே, இன்னும் 2 வீக்ஸ்ல நான் உன்னை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்.